மிதுன ராசிக்கான பலன்கள். மிதுன ராசி செவ்வாய் இருக்கிறார். 6வது செவ்வாய் ராசியில் போய் சிறப்பில்லை. உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கிய தொந்தரவு உள்ள ஏற்படும். 3வது சூரியன் ஆட்சி இருக்கிறார். சனி வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இளைய சகோதரால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இளைய சகோதரர் மூலம் பாதிப்பு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறார்கள். 5வது சுக்கிரன் நீசமாய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். என்ன தீட்டினாலும் இது வெற்றி பெற மாட்டேங்குது. என்ன திட்டம் போட்டாலும் அதில் வெற்றி பெற மாட்டேங்குது. சுக்கிரன் துலாத்துக்கு வந்த பிறகு உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். ராசியாதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் கன்னியில் வந்த பிறகு உச்சமாக இருப்பார், பலமாக இருப்பார். இப்போது உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நாலாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. 4ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதால உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இது சாதகமான காலம். 10வது குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறால் உங்கள் வெளிநாட்டு போகணும் விருப்பப்பட்டால் இது ஒரு சாதகமான காலம். விசாக்காக காத்து கொண்டவர்களுக்கு விசா கிடைக்கும். உங்களுக்கு யோகமான கிரகங்கள் சனி வக்ரமாக இருக்கிறார். புதன் 3ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கிறார். சுக்கிரன் நீசம் பெற்றிருக்கிறார். மாத பிற்பகுதியில் புதன் உச்சமாக இருப்பார். சுக்கிரன் ஆட்சியாக இருப்பார். புதன் உச்சமாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். சனி வக்கரம் பெற்றிருக்கிறார். அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். உங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் டென்ஷன் இருக்கும், அலைச்சல் இருக்கும். 10வது குரு 12ஆம் இடத்தினால் வேலையில் அலைச்சல் இருக்கும். வேலையை விட்டு விடலாமா, வேலை மாறலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்போது வேலையை விட்டு விடாதீர்கள். பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லதுதான். வெளிநாட்டு தொடர்பு மூலம் வருமானம் வரும். 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால வெளிநாட்டு தொடர்பு மூலம் வருமானம் வரும். உங்கள் ஜாதகத்தில் 7வது விதியான குரு விருச்சகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏழாம் குரு மகரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத பிற்பகுதியில் நல்ல பலன்கள் நடக்கும்.